ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ சேனலுக்கு வந்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. விவசாய மக்களுக்கும் சரி, என் வீடியோ சேனல் பார்க்க அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றிகள். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வைப்ஸ் சேனலில் எங்களோட கழனியில் நெல் நாற்று நடுவுங்க. நெல் நாற்று எடுத்தாச்சு. என்னால் நாற்று எடுத்த வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நடுவு நடுறது, நாற்று எடுக்க முடியனாலும் நடுவு வீடியோ பற்றி நான் போட போகிறேன். சேடை ஓட்டுறதை பற்றி போட போகிறேன். பரம்பி சீக்கிறது, ட்ரக்கு வச்சு உழுறது, மற்றபடி நாற்று வீசுறது, நாற்று எப்படி எடுத்துன்னு போகிறாங்க, எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க, பேடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம வில்லேஜில் என்னென்ன பண்ணுறோம் நம்ம சேனலில் உங்களுக்கு புரியும். நான் லைவ் வீடியோவும் கூட போட்டிருக்கேன். ஏதோ டவுட் இருந்தால் போய் பாருங்கள். நாற்றெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து இருந்து ஒரு துண்டுலேருந்து மறு துண்டுங்களுக்கு நாங்கள் நாற்று வலை ஒன்று வீசணும். பாருங்கள், நெல் நாற்று முடித்து எப்படி இருக்குது பாருங்கள். நான் இப்போ வரப்பில் நடந்துருக்கனால ஃபோன் அலைச்சலாக இருக்குது. இருங்க, சற்று நேரத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியும் வீடியோஸு. பாருங்கள், நாற்று முடிச்செல்லாம் எப்படி பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. எடுத்தாச்சு. நாற்று கூலி ஆளுங்க தாங்க வச்சுருக்கோம். இன்றைக்கி 2 பேர் வச்சுருக்கோம், 2 கூலி ஆள். அவங்க காலையிலே வந்தாச்சுங்க. பரம்பு சீக்கிரத்துக்கு காலையிலே வந்தாச்சு. ட்ரக்கு ஓட்டுறவங்களும் வந்தாச்சு. சேரை சமப்படுத்துறதுக்காக பரம்பு சீக்கிறவர் இவர் தான். நானும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு கூலி ஆளுகளை எடுத்துன்னு வந்தேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறத்துக்கு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சின்னதாக கிளிப் எடுத்துக்கலான்ட்டு நான் எடுத்துன்னு இருக்கேன். பாருங்கள், நாற்று முடிச்சு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஒரு கை கொள்ள அளவு இருக்கும் நாற்று முடிச்சு. நாற்றெல்லாம் ஒரு இடத்துல எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம நாற்று எடுத்தது, நம்ம நாற்று நல்லா வீச தெரிஞ்சவங்க, வளாச தெரிஞ்சவங்க வளாசணும் நம்ம நாற்று. இது தென்னை மரம் இருக்குங்க இல்லையா, அங்கே மாங்காய் மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அங்கே தான் சாப்பாடு போட போகிறோம் நாங்கள். அங்கே தாங்க இப்போ நான் போயின்னு இருக்கேன். ஏன்னா வேறு எங்கேயுமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் கிடையாது. எல்லா இடமும் நாங்கள் உழுதாச்சு. பாருங்கள், வரப்போ சின்னதாக தான் இருக்கும். நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக மற்றவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. எல்லாருமே கை காலெல்லாம் கழுவிட்டு செட் பண்ணி ஓடினிருக்கு. இங்கேயே கை கால் கழுவிட்டு துணி துவைச்சிக்கிற கல் இது தான். இங்கே துணி துவைச்சிட்டு இங்கே தான் காய வச்சுக்குவோம். எங்கள் கணவரும் தண்ணி கை காலெலாம் கழுவிட்டார். பரம்பு தாத்தாவும் உட்காந்துட்டார். அவருக்கு சாப்பாடு போடணும். நாற்று வளவன தாத்தாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. பாருங்கள், தென்னை மரம் காற்று, மாங்காய் மரம் காற்றுக்கெல்லாம் நல்லா ஜம்முன்னு நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். அவங்களாம் சாப்பிட்டு எழுந்து போயிட்டார். நானும் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இப்போ தான் பாருங்கள் பஸ்ஸு பையனுக்கு மணி 9 ஆகுது காலையில். நம்ம வில்லேஜ் சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் சாப்பிட முடிச்சாச்சு. எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு நான் அண்ணன் கூட போட்டு முடியாச்சு. மறுபடியும் திரும்பி எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கலை. ஏன்னா காலையிலே வேலை ஆகுறதுனால எல்லாருமே கழனியில் இறங்கிட்டாங்க. நெல் நாற்று முடிச்சு எப்படி இருக்குது பாருங்கள். நெல் நாற்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் பண்ணின்னு இருக்காங்க. அதான் நாற்று வீசின்னு இருக்காங்க. பஸ்ஸு போயின்னு இருக்கு. வாங்க நம்ம இன்னும் துண்டு கழனி போய் பார்க்கலாம். சரி, இப்படி தாங்க இருக்கும். நம்ம நாற்று கீழே இறங்கி நட ஆரம்பித்தாங்கன்னா காலெல்லாம் இப்படி தான் சேராகும். இந்த பக்கம் ஓர நீட்டும் மடுவுங்க. அந்த பக்கம் மெயின் ரோடு. இந்த ஊர் ஃபுல்லாகவே மடுனா தண்ணி போகிற ஏரியாவுக்கு எப்போவுமே தண்ணி இருந்துன்னே இருக்கும் மடுவில். மடு தண்ணி எப்படி வரும்னா, நம்ம எல்லாருமே பயிர் வைக்கிறதில்ல, எல்லா கழனிலையும் தண்ணி ஃபுல்லாக வரப்பு ஃபுல்லாக மேலே ஏறி வரும்போது நாங்கள் எல்லாருமே வெட்டி விட்டுருவோம் அந்த தண்ணியை. அந்த தண்ணி எல்லாமே வெளியே மடு வழியாக தான் போயாகணும். அதுதான் மடு தண்ணின்னுவோம். இது தாள் கட்டுங்க. தாள் கட்டு ஆல்ரெடி எங்கள் மாமியார் அடித்து வச்சுருந்தாங்க. அடித்து வச்சு உதிரி வச்சுருந்தது. அது நாற்று முடித்து கட்டுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது அதில் தாங்க
நெல் நாற்றெல்லாம் கட்டணும். அது வேறு எதுவுமே கட்ட முடியாது, இல்லைன்னா அவிழ்ந்துக்கும். நம்ம எங்கே தளவாக வீசினாலும் கெட்டியமாக பிடிக்கும் தாள் கை இதில். இதுதாங்க பரம்பு வீசிக்கிறது. பாருங்கள், நெல் பரம்பு ஓட்டுறது இப்படி தாங்க, பலகை வச்சு தாங்க பரம்பு ஓட்டணும். 2 எருது மாடுகளை வச்சு. அது எதுக்குன்னா நம்ம வந்து சேறு வந்து மட்டமாக்கிறதுக்காக, மேடு பல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம 2 எருது மாடு வச்சு விழுறது. இவர் பரம்பு வீசிக்கிறவர். ஒரு ஏக்கருக்கு 800 ரூபா. நாங்கள் மொத்தம் 4 ஏக்கரு வேலூர் துண்டில் வச்சுருக்கோம். சாப்பாடு, காலை சாப்பாடு, மதியானம் சாப்பாடு நம்மளோட செலவு தான். இவருக்கு காலைல போயிட்டு மட்டும் 3200 ரூபா ஆச்சு. இவங்கெல்லாம் காலையிலே வந்துடுவாங்க விடிஞ்ச உடனே. இப்போ இந்த நாற்று முடிச்சுங்கெல்லாம் இருக்குங்களே, எல்லா துண்டுக்குமே மாற்றணும். 4 ஏக்கருக்கும் நம்ம வீசணும். இது நாற்று வளவணும். சிறுவாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணும். இது முடிஞ்ச வரைக்கும் அன்னக்கூடலே எடுத்துன்னு போய் நாங்கள் நாற்று வளவுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம 2 தாட்டு வச்சு 2 பேரை கை இந்த முனையும் அந்த முனையில் வச்சு நடுவில் போட்டு ஒரு வரப்பாக நாங்கள் ஏறி இறங்கி கூட நாற்று வள வைப்போம். இப்போ வந்து ட்ரக்கு வச்சு ஏறு உழுதுன்னு இருக்கிறதுனால ட்ரக்குக்கார் வந்து சேடை ஓட்டினே வருவார். நாங்கள் பின்னாடி நாற்று ஒரு பக்கம் வந்து ட்ரக்கு சேடை ஓட்டம், இன்னொரு பக்கம் வந்து 2 எருது மாடு வச்சு பரம்பி சுற்றுனே வருவாங்க. முடித்த உடனே வந்து நாற்று வந்து ஒவ்வொரு துண்டுக்கும் நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணினே இருக்கணும், வீசினே இருக்கணும். அப்போ தான் நடுநடுவங்களுக்கு பின்னாடி இறங்கி வந்தாங்கன்னா நட்டுனே வருவாங்க, நம்ம வீசினே போட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரக்கு ஓட்டுறவங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 900 ரூபா கொடுத்தோங்க. ஆனால் கை மேலே கொடுக்குறதுனால 900 ரூபா. 2-3 மாதம் ஆகிற மாதிரி இருந்தால் 1000 ரூபாய்க்கு அவங்க பேரம் பேசியிருந்தாங்க எங்ககிட்ட. 900 ரூபா 1 மணி நேரம் வீதம் பேசி மொத்தம் 5 மணி நேரம் ஓட்டினாங்க. 4500 ரூபா கை மேலே நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்கு இதில் ஒரு 400 ரூபா மிச்சமாச்சு கை மேலே கொடுத்ததுனால. இப்போ ஒவ்வொரு துண்டுக்கும் தண்ணி பாய வைக்கணுங்க, அதுதான் முக்கியம். எல்லா துண்டுலுமே தண்ணி இல்லைன்னா சரியாக சேடையும் ஓட்ட முடியாது, நம்ம பரம்பு இசைக்க முடியாது. அதனால் கவனமாக இருந்து ஒவ்வொரு துண்டும் நம்ம பைப்பு வந்து இடம் மாற்றினே இருக்கும், தண்ணி பாய வச்சுருக்கணும். அதிகமாக பாய்ஞ்சாலும் நம்மளுக்கு சேடை சரியாக வராது. திட்டமாக தண்ணியை பாய வைக்கணும், இல்லைன்னா மடை திறந்து விடுற மாதிரி இருக்கும். இது நம்ம கழனியில் இருக்கிற நெல்லிக்காய் மரம் துண்டுங்க. இது வந்து வாழை மரம். இப்போ நம்ம போகிறது கிணத்து துண்டுக்கு போகிறோம். இங்கே தாங்க கிணறு இருக்குது. இந்த கிணறு வந்து சுற்றி நாங்கள் கட்டலை. இது ஏன்னா குத்தகை வச்ச காடு, நாங்கள் எதுவும் சொந்த காணி கிடையாது எங்களுது. பாருங்கள், தண்ணி கூட உள்ளே தான் இருக்குது. சுற்றி வந்து செடி கொடிங்க இருக்கிறதுனால எந்த நேரத்தில் சரின்னு தெரியாது. அதனால் கிட்ட போய் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இதுதான் ஆன் ஆஃப் மோட்டர் சுவிட்சு போகிறது. ஆல்ரெடி இன்னும் நிறைய விவசாய மக்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. பாருங்கள், இப்போ இது கொய்யா கன்று. இது வெட்டி விட்டாலும் துளுத்து வந்துனே தாங்க இருக்குது. இன்னும் பழம் காய் எதுவுமே வைக்கலை. இதில் பூ வைக்குது, ஆனால் காய் வச்சு இல்லை. பாருங்கள், இப்படி தான் நாற்றை வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும், அதாவது சப்ளிமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு துண்டுக்கும். நாங்கள் கூலியால் தாங்க வச்சுருந்தோம் முதல் நாள். பாருங்கள், அவங்க இன்னொரு வரப்புக்கு ஏறி எப்படி இறங்குறாங்க பாருங்கள். இது 2 பேரால் தாங்க செய்ய முடியும், ஒரே ஆளால் செய்ய முடியாது. ரொம்ப சிரமம், ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கும். வேறு இழுக்க முடியாமல் எப்படி டம் கட்டி இழுக்கிறாங்க பாருங்கள். இப்போ அந்த பக்கம் விழுந்தாலும் அந்த எல்லா நாற்றும் எடுத்து ஒன்றா சேர்த்து தாங்க எடுத்து நாற்று வளவு வீசணும். கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க, ரொம்பவே கஷ்டம் இந்த விவசாய வேலைலாம். சேத்துல இறங்கி முட்டிங்கால் வரைக்கும் ஒரு சில இடம் இறங்கும், சில இடம் வந்து கால் வரைக்கும் இறங்கும். எந்த இடத்துல கால் அதிகமாக இறங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த இடத்துல இருந்தாலும் கஷ்டப்படாமல் நம்ம செஞ்சாதாங்க நம்ம இதில் நல்ல லாபம் காண முடியும். முதல்லே லாபம்லாம் நம்ம காண முடியாது. முதல்லையே பணம் செலவு பண்ணாதான் எங்களுக்கு 4-5 மாதம் கழித்து எங்களுக்கு இது லாபமாக நஷ்டமான்ட்டு காலநிலை பொறுத்து தாங்க எங்களுக்கு லாபமும் நஷ்டமும் இருக்குது. விவசாயத்தில் லாபம்லாம் சம்பாதிக்கணும்லாம் எதிர்பார்த்து நாங்கள் கை காலில் வந்து பூமியில் வைக்கிறதில்ல. லாபமோ நஷ்டமோ நாங்கள் இந்த விவசாயத்தில் இறங்கிடுவோம்.
முக்கியமாக நாங்கள் விவசாயம் செய்ய காரணமே எங்ககிட்ட 4 மாடு 4 கன்றுக்குட்டி இருக்குது. அதனால் இன்னொருத்தரோட காணியில் போயிட்டு நம்ம மாடு மேய்ச்சா, ஏன் எங்கள் காணியில் மேய்க்கிறீங்க, எங்கள் காட்டில் ஏன் மேய்க்கிறீங்க, நாங்கள் கட்ட மாட்டோமா, நாங்கள் மாடு பில் மேய்க்க மாட்டோமா, பில்லாக இருக்க மாட்டோம்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. யாருமே அவங்கவுங்க கைனியில் வந்து மாடை கட்ட விட மாட்டாங்க. அதனாலேயே நாங்கள் முக்கியமாக எங்கள் பசு மாடுங்களுக்காகவே குத்தகைக்காக இந்த காட்டில் இருந்து நாங்கள் பயிர் வைக்கிறோம். ஏன்னா நம்ம குத்தகை வச்சாலும் சொந்தமாக பயிரிட்டுக்கலாம், நம்ம வந்து பில்லு கூட அறுத்துக்கலாம், மாடு மேய்ச்சிக்கலாம், எங்கே வேணாலும் கட்டலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனால் மற்றவங்க காட்டில் நம்ம கட்டணும்னா கேள்வி கேட்பாங்க. அந்த சொல்லுக்கு இடம் கொடுக்கக்கூடாதனால நாங்கள் முக்கியமாக பயிர் வைக்க காரணமே மாட்டுக்காக தான் நாங்கள் வச்சுது. லாபமோ நஷ்டமோ நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு காணி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் குத்தகை வச்சாலும் நிம்மதியாக மாடுங்களை எங்கே வேணாலும் கட்டுறோம், எங்கே வேணாலும் மேய்க்கிறோம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்களையே பெரிய துண்டு தாங்க இது, கிட்டத்தட்ட 4 ஏக்கர் இருக்கிறதுனால சுற்றி புல்லு இருக்கும். மாடுங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்கள் மாமியார் வந்து புல்லு அறுப்பாங்க. தினமும் 2 சமம் 3 சமம் கூட அறுத்தா கூட கேள்வி கேட்பார் கிடையாது. ஆனால் மற்றவங்க காட்டில் போயிட்டு நம்ம புல்லு அறுத்துக்கிறோம்னால விடவே மாட்டாங்க, தரவும் மாட்டாங்க யாருமே. எங்கள் மாடு தின்னாதான் நாங்கள் அறுக்க மாட்டோமா, நீங்கள் ஏன் அறுக்குறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. எங்கள் பசு மாட்டுக்காகவே தானுங்க முக்கால் பாகம் நாங்கள் பயிர் வைக்கிறோம். நாங்கள் நெல் விளைவிக்கிறோமோ லாபமோ நஷ்டமானோ இல்லைங்க. எங்கள் மாமனாருக்காகவே முதல்ல நாங்கள் பயிர் வைக்க ஆரம்பிச்சோங்க. இந்த நெல் விளைச்சல் லாபம்லாம் இருக்குதோ இல்லைங்க, நஷ்டம் வந்தால் கூட சரி. ஆனால் இந்த மாடுங்க எங்கள் மாடுங்க சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த வெக்கில் பில்லு, அது தாங்க எங்கள் லாபமே. அவங்களுக்காக தாங்க இந்த வாழ்க்கையே எங்களுடைய வாழ்க்கை. இப்போ நெல் நாற்று நடுறதுக்காக கூலியெல்லாம் வந்தாச்சுங்க, பேரம் பேசின்னு இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து பல பேர் சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் விளக்கத்தையும் சொல்லிட்டு அவங்கள வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கேன். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வந்தாங்க. இந்த 4 ஏக்கருக்கு 8500 பேரும் பேசினாங்க. அதுக்கு மேலே ஒரு 300 ரூபா நாங்கள் மேலே கொண்டு போட்டு அவங்களுக்கு சம்பளமாக கூலியாக கொடுத்தோங்க. வந்தாங்க 2-3 மணி நேரத்தில் நெட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு. நீங்கள் எல்லாருமே டிவியில் வருவீங்க, யூடியூப்பில் வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பதிவே எடுத்தேன். எல்லாரும் யூடியூப்ல வருவீங்க. வந்தவங்க எல்லாருமே 4 ஏக்கர் நாங்கள் சொன்னால் நம்பவே இல்லை. 5 ஏக்கர் இருக்கும், 20,000 கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் 4 ஏக்கர் தான் எவ்வளோ வாதாடணும். 4 ஏக்கர் நாங்கள் பயிர் குத்தகை வைக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் வந்தவங்க யாருமே நம்பலை. அப்புறமா 4 ஏக்கருக்கு தாங்க பேரம் பேசி 8500 கூலி கொடுத்தோம். கை மேலே எல்லாருக்குமே கூலி கொடுத்துட்டோம். இது தாங்க நாற்று, கிட்டத்தட்ட நாற்று நடு இறங்கிட்டாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட 50 பேர் வந்தாங்க. பேசுறியா? இதில் நானும் நெட்டுன்னு இருக்குங்க பாருங்க. இன்னொருத்தர் வச்சு தாங்க வீடியோ கொஞ்ச நேரம் நான் எடுத்தேன். போதுமா? எனக்கு நாற்கெல்லாம் நட தெரியாதுங்க. எனக்கு மாமியார் தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, என் பிள்ளைங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க இப்போ எல்லாருமே நாற்று நட இறங்கிட்டாங்க. நான் வந்து என் துண்டை நான் கொஞ்சம் நட்டுட்டு என் மாமியார்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க நெட்டுன்னு போயிட்டாங்க. ஏன்னா நான் டியூட்டிக்கு கிளம்பணும் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். காலையில் எனக்கு டியூட்டி அன்னைக்கு மெடிக்கல் டியூட்டி. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற வீடியோ பதிவு என்னால் போட முடியல. நம்மளால தான் வெளிநாட்டுக்கு போக முடியல, நம்ம வீடியோ வந்து வெளிநாட்டுக்கு போட்டோம். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழி நன்றி, வணக்கம்.
திட்டமா நடங்க. ஏரி வலிக்கு போகலாம் பரவாயில்ல, ஏரி வலிக்கு போகிறேன்னா இல்லைன்னா எல்லாருக்கும் கொடுப்பேன் மாத்திரை. ஜூஸ் நாற்று நட்டுட்டு அப்புறமா சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? யார் யார் புள்ள யார் யார் பொண்ணு எல்லாம் யூடியூப்ல போய் பாருங்க எல்லாரும் எப்படி வரீங்கன்ட்டு. பின்னாடி இந்த இப்போ எடுக்கணும். நான் இப்போ ஏரி வழி கிளம்ப போகிறேன். உங்களுக்காக தான் வந்தது.